வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரிவாவல் மீன் எப்படி சுத்தம் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் மீன் எடுத்திருக்கோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம க்ளீன் பண்ணுற இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செதில்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க செவில் எடுக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். தெரியல பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எல்லா செதிலையும் எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கத்தியில் எதுவுமே வராது. ஏன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. 2 சைடும் பண்ணிட்டோம். மீனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. உள்ளே இருந்த எல்லா பார்ட்ஸையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தா தெரியும், நம்மளோட ஏரிவாவல் மீன் சூப்பராக க்ளீன் ஆகி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு போட்டாச்சு. அப்புறம் மஞ்சளும் போட்டுக்கலாம். ஏன்னா மஞ்சள் கிருமி நாசினி, அதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரிவாவல் மீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்தாச்சு. மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்து கூட க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக இதை குக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.